வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? குவார்டர்லி எக்ஸாம் உரிய டேட் சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து செப்டம்பர் 17 ஆரம்பிச்சு 26 முடியுதுமா. இப்போ இருந்து கணக்கு பண்ணோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் கையில் இருக்கு. நமக்கு இந்த +1 கெமிஸ்ட்ரியில் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 லெசன் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூமில் 5th லெசனை தவிர செகண்ட் வால்யூமில் 8, 11, 12 சரிங்களா. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மிட்டத்தில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு 5 லெசனுக்கு வரை என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸாம் எழுதியிருப்போம். இப்போ புதுசாக ஒரு 4 லெசன் உள்ள வருது. இதில் ஆர்கானிக்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 12th லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதுதான் சார் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷத்துலேருந்து +1 பப்ளிக் எக்ஸாம் கிடையாது சரிங்களா. அதனால நீங்கள் படிக்காமல் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் +1 நல்லபடியாக படித்தா மட்டும்தான் +2 வந்து உங்களுக்கு ஈஸியாக படித்து ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ +1 நான் எதுவுமே படிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டு நீங்கள் +2ல் இருந்து எடுத்துட முடியுமா அப்படின்னா, மார்க் எடுத்துட முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாது. ஏன்னா பேசிக் கான்செப்ட் எல்லாமே வந்து +1 கெமிஸ்ட்ரியில் தான் இருக்குது. நமக்கு இது மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே இருக்கக்கூடியது எல்லாமே சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருந்தோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் எப்படி போட்டிருப்பாங்க, ஆல்ரெடி டிஸ்கஸ்டு இன் 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே படிச்சிருந்தா மட்டும்தான் இங்கே 12th உங்களுக்கு புரியும். அதனால் அது இருக்குது இல்லை 2வது பட்சம் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்கள் அதனால் உங்கள் படிக்கிற வேகத்தை நிப்பாட்டிடாதீங்க. நீங்கள் நல்லபடியாக படிங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு +2ல் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு என் தாழ்மையான வேண்டுகோள். அதனால் படிக்க ஆரம்பிங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26, 27, 28, 29, 30, 37, 38, 44, 45 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா ஒரு சில பிள்ளைங்க வந்து படிக்க சிரமப்படுற பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்காகத்தான் அதை பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கிள் பண்ணியிருந்தால் அது 5 மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 1ல் 44, 45 ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் த ஈக்குவேஷன் தான். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 31, 40, 42, 43 இந்த நம்பர்ஸ் எல்லாமே புக் பேக் எவாலுவேஷன் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரை தான் சார் போட்டிருக்கேன். யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா 26, 27, 28, 31 கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். 32, 35 அப்புறம் 38லேருந்து 40 வரைக்கும் இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 41, 51 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37, 47, 50 அப்படின்னு சொல்லக்கூடியது. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 24லேருந்து 28, 29 அதே மாதிரி 36, 37, 39, 40, 41, 44, 45, 46, 47 இது எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம் 43 கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ராப்ளத்தில் இந்த 43வது ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நம்ம வந்து டைம் இருக்கிறத பொறுத்து ரிமைனிங்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் கம்பல்சரியாக நீங்கள் படிச்சிருக்கணும், இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்கணும் தான் சார் சொல்கிறேன் சரிங்களா. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22, 23, 28, 29, 30, 31 அப்புறம் 32லேருந்து 36 வரைக்குமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 44 இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கேன். யூனிட் 6லையும் மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே சார் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ் லா பேஸாக வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் சார் இங்கே போட்டிருக்கேன். 44, 45, 48, 52 இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 7 தெர்மோடைனமிக்ஸில் உங்களுக்கு தியரிட்டிக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சார் கொடுத்துட்டேன். அது கம்பல்சரி நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன்னா நிறையா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 64, 65 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பாதிக்கு மேலே ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் குறைஞ்ச இதையாவது பார்த்துட்டு போங்க அப்படின்றதுக்காக சார் சொல்கிறேன். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் அதிகப்படியாக அது கேட்டது கிடையாது. அதனால் என்ன பண்ணால் லிமிட்டட் கொஸ்டின்ஸ் அந்த தியரி கொஸ்டின் பேசஸ் கொடுத்துருக்கேன். நிறைய படிச்சுக்கோங்க. யூனிட் 11 பாருங்க. நான் வந்து என்ன பண்ணி இந்த ஆர்கானிக் லெசனில் வந்து தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சார் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 38, 39 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேம் வைக்கக்கூடியது ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு இல்லை நேம் கொடுத்து காம்பவுண்ட் எழுதுறது. இது ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. யூனிட் 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16 to 21 ஆல் கொஸ்டின்ஸ் மொத்தமே இருக்குது, அவ்வளோ கொஸ்டின் தான். அந்த எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் படிச்சாகணும். உங்களுக்கு இன்னும் 40 நாள் இருக்குது. அதனால் நீங்கள் டயத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சு 6 சப்ஜெக்டையும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க.
ஸோ பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்றதுக்காக என்ன பண்ணாதீங்க அப்படின்னா படிக்காமல் விட்டுறாதீங்க. திரும்ப சொல்கிறேன், +1ல் படிக்காமல் +2ல் மார்க் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.